ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கி சூப்பரான கம்மன்னு ஹெல்த்தியான அசத்தலான குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு பொருள் எடுத்து வைக்கல, அது என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். நான் அவல் எடுத்துருக்கேன். இந்தமாரி சாப்பிட்ற மாதிரியான அவல் எடுத்துக்கணும். ரொம்ப மெலிசான அவல் எடுக்கக்கூடாது. அப்புறம் ராகி கொஞ்சம் எடுத்துக்கிறோம், ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறோம், ஜாகரி எடுத்துக்கிறோம். இன்னொரு பொருள் கம்பு, முக்கியமான பொருள் ஒரு கம்பு எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வறுக்கிறதுக்கு தொடங்கிடலாம். நல்லா ஒரு வானல் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கம்பையும் ராகியும் ஒட்டுக்காவே கொட்டி வறுத்துக்கோங்க. நிறைய செய்கிறவங்க கம்பு தனியாக ராகி தனியாக கொட்டி வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக செய்கிறவங்க கொஞ்சமாக எடுத்துருந்திங்கன்னா இதேமாரி ஒட்டுக்காவே கொட்டி வறுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோவை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு முக்கியமாக மண்டவெல்லம் தான் எடுக்கணும். அதான் அற்புதமான டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் அவல் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னா இந்த அவல் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா கம்பு ராகிலாம் கொஞ்சம் கடுசாக இருக்கும். அதனால் அவல் சேர்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அவல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதெல்லாம் கொட்டி நல்லா இந்தமாரி அகலமான பாத்திரத்தில் நல்லா ஆற வச்சுக்கலாம். அவளை கொஞ்சம் சூடுபடுத்தினா போதும், வறுக்காதீங்க. சூடுபடுத்தினா போதும், மொறுன்னு ஆக்கினா போதும். இதேமாரி வானலில் போட்டு நல்லா மொறுன்னு ஹீட் ஆகிற வரலையும் நல்லா இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம அந்த பிளேட்லேயே மாற்றி அதையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். எல்லாமே நல்லா ஆறணும். நல்லா அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதேமாரியே நல்லா தானியங்களில் செஞ்ச ரெசிபி, ஹெல்த்தி ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோவில் நிறைய ஹெல்த்தி ரெசிபி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காய், அடியிலே ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பவுட்ரு மாரி அரையும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்த தானியங்கள் எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். பொறுமையாக எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த லட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தித்திக்கும் சுவையில் இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் ஒட்டுற அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க. இதேமாரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மூடி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரை நிறுத்தி தட்டி விட்டு பவுட்ரு மாரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா பவுட்ரு அரைச்சதுக்கப்புறம் தான் நல்லா பொடி பண்ணி வச்சுருந்த ஜாகரி இது கூட சேர்த்து இன்னும் நல்லா ஓட்டி பொலன்னு எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க, இருந்த அளவை விட இப்போ நம்மளுக்கு அளவு நிறைய கிடச்சிருக்குது வெல்லம் சேர்த்ததுனால. இதேமாரி பவுடராக அரைச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. தொடவே நல்லா சாஃப்டாக இருக்கும். தொட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை சுட வச்சு அதுக்கு நம்மளுக்கு தேவையான நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா உருக்கிக்கலாம். நெய்யை உருக்கி தான் சேர்க்கணும். உருக்காமல் சேர்த்திங்கன்னா மணம் இருக்காது லட்டில். அதனால் கண்டிப்பாக நெய்யை உருக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயை இறக்கி வச்சுட்டு அது கூட நெய் கூட நம்ம அரைச்சி வச்ச பவுடரை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஹீட்டாக இருந்ததுன்னா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா எங்கேயுமே நெய் பரவுற அளவுக்கு நல்லா கையை வச்சு பொலன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தமாரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி பார்த்தோம்னா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யை சுட வச்சு ஊற்றி நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு இன்னும் இலகுன பதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் உருக்கி நல்லா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இலகுன பதத்தில் நம்மளுக்கு லட்டு இருக்கும். சாஃப்டாக பொலன்னு இருக்கணும்னா இந்த ஸ்டேஜே நம்மளுக்கு போதும். நெய்யை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்தமாரி பொலன்னு சாஃப்டாக வேணும்னா இந்தமாரி சேர்த்து உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக அழகாக லட்டு பிடிக்க வந்திருக்கு. வழன்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதேமாரியே நீங்கள் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் பிடிக்குமோ, அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி இதில் எது பிடிக்குமோ, இல்லை எல்லாமே பிடிச்சாலும் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அதில் வறுத்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இந்த லட்டுவே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் அடிஷ்னலாக எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. பாருங்கள், அழகழகாக லட்டு உருண்டையாக சாஃப்டாக இருக்கும். நம்ம இப்போ எல்லா லட்டுவும் பிடிச்சி வச்சிட்டோம். இதேமாரியே நீங்களும் பிடிச்சிக்கோங்க. இதை நீங்கள் பூஜை பிரசாதமாக கூட வச்சு சாமி படைச்சிக்கலாம். இதேமாரியே லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.